ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும்போது கர்நாடகா போயிருக்காரு, பதவியேற்பு விழாக்கெல்லாம் போயிருக்காரு. இங்க எலெக்ஷன் நடந்தா அவங்க எதுவும் பேசலையே. விஜய் அவர்கள் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறாங்க. புதிய முயற்சி எடுக்கிறீங்க, கடந்த சொல்யூஷன் வருமாங்கிறத முக்கியம். நீங்க போய் பார்த்துட்டு பேசிட்டு வரனால ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஏற்கனவே கடந்த 20 வருஷமா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறதா, அதனால ஒரு சேஞ்சஸ் இது வரைக்கும் வந்ததில்லை. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா ஜனநாயகனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்றீங்க, ஜனநாயகமே கேள்விக்குறியா இருக்குங்கிற ஒரு கூட்டம் சத்தம் போடுறாங்க. இவர் என்னடான்னா லாஸ்ட் 40 days மேல பாக்குறீங்கன்னா வந்து எல்லாருமே பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. 9 மணிக்கு வராரு, 5 மணிக்கு போறாரு, எல்லாமே வந்து எல்லா தரப்புல இருந்து சொன்னாங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி வராரு அப்படின்னு. நேற்று பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் யாருமே கிடையாது, ஒரு மினிஸ்டர் கிடையாது. விலகி தாவேக்கால இணைஞ்ச 2 விஜயபாஸ்கரும் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க ஏடிஎம்கேங்கிற ஒண்ணு அழிச்சிட்டாங்க. நீங்க எம்ஆர் விஜயபாஸ்கரையும் இந்த 2 விஜயபாஸ்கரையும் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி நீங்க தூய சக்தின்னு சொல்வீங்க? உங்க பேரை நீங்களா தான் கெடுத்துக்கிறீங்க. இவங்களை வச்சு நீங்க எப்படி உங்களால தூய ஆட்சி உங்களால கொடுக்க முடியும்? அவ்வளவு கேஸ் இருக்குது அவங்க மேல. திமுக உத்தமர்கள்லாம் கிடையாது. இவங்க 5 வருஷத்துல 500 நடவடிக்கை எடுக்கலாம், சிபிஐக்கு வழக்கு மாத்தும். அதாவது 5 வருஷத்துல 500 வருஷத்துக்கு தேவையான அளவு தப்புக்கெல்லாம் பண்ணி வச்சு தான் போயிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இவங்க தூசு தட்டும் போது ஒன்று அந்த சைட்ல இருந்து இந்த சைடு ஆட்டோமேட்டிக்கா வரலாம். இந்த மாணவர்களை தூண்டி விட்டு இவங்க அதுல ஏதாவது நம்ம பலனடைய முடியுமா? பங்களாதேஷில் நடந்த மாதிரியோ அல்லது ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரியோ அதற்கான முயற்சிகள் தான் காங்கிரஸும் திமுக. ஏன்னா திரும்ப அந்த காங்கிரஸ் திமுக அவங்க உள்ள விட்டாலே இது வந்து தவறான வழியில் தான் போகுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை கொண்டு வந்தது அவங்க தானே. நீங்க போராட்டம் நடக்கிற ஒரு இடத்துல, நீ போராட்டம் நடக்கிறதுல போய் நீங்க போராடுங்க, அங்க போங்க. உங்களுக்கு வந்து அங்க ஒரு இடம் இருக்குது, அங்க போய் போராடுங்க. நீங்க அதை விட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் வீட்டு முன்னாடி போய் நீங்க படுத்துக்கிட்டு நீங்க போராட்டம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அதுலயே தெளிவா தெரியுது நீங்க வந்து உங்களோட அஜெண்டாவுக்கு நீங்க ஏதோ ட்ரை பண்றீங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் டாக்டர் திரு சிவசங்கர் அவர்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேகதாது பிரச்சனை சம்பந்தமாக நேரடியாக நான் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரை சந்திக்க போகிறதா சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. எல்லா எதிர்கட்சிகளும் விஜய் என்ன பண்ணுறாரு இந்த பிரச்சனையில வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேக்கா தரப்புல இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியாகிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த பிரச்சனை இந்த கவர்மெண்ட்னு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் பார்த்தாலுமே அது என்ன சொல்ல, யார் வந்தாலுமே ஒரு இன்னை வரைக்கும் ஒரு சொல்யூஷன் வந்ததே கிடையாது. இப்போ இதே இங்கே காங்கிரஸ், அங்கேயும் காங்கிரஸ் தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும்போது திமுக ப்ளஸ் காங்கிரஸ் தான் இருந்தது. அப்பமா அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணல. இவங்க சால்வ் பண்ணு நினச்சா என்றைக்கோ சால்வ் பண்ணியிருக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர சுற்றி இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கவர்மெண்ட் தான். தெலுங்கானாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இங்கே கர்நாடகாவாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கிறாங்கன்னா இவங்க நினச்சா அந்த நதிநீர் பிரச்சனைக்கான அந்த பிரச்சனை ஈஸியாக அவங்க சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை ஒரு பிரச்சனையாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அது ஓட் பேங்க். கர்நாடகா பொறுத்தல அது ஒரு ஓட் பேங்க். இங்கே வந்து நாங்கள் செஞ்சுருவோம்னு சொல்லியே ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், 2 பேருமே அப்படி தான் கொண்டு வந்தாங்க. இன்னை வரைக்கும் சொல்யூஷன் வரல. இவர் ஏற்கனவே வந்து மூகாம்பிகை கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தார், அப்போல்லாம் போய் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, அப்பவும் பேசலை. இப்போ டிகே சுகுமாரை போய் நேரில் போய் பார்த்தாலுமே சொல்யூஷன் வருமாங்கிறதா கேள்விக்குறி. நீங்கள் போய்கிறீங்க பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்து அடுத்தது, அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி நடக்கத்தான் செய்யும். என்னைக்கு சொல்யூஷன் வரும்? எத்தனை வருஷமாக பேசிட்டே இருக்கிறீங்க. அப்போ அந்த காங்கிரஸ்லேருந்து இவங்க காங்கிரஸ், நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் போய் கேட்டீங்க அப்படின்னா நேரடியாக அவங்க மத்திய அரசு தான் கூட்டி சொல்லுவாங்க. இதுக்கு சம்மந்தமே இருக்காது. அங்கே ஒரு காவிரி மேலாண்மை இருக்குது, இந்த மாதத்துக்கு வர வேண்டிய தண்ணி வரல, அதை வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் இவங்க பேச மாட்டாங்க. ஸோ போய் பேசுறதுல ஒரு புண்ணியம் கிடையாது. என்ன சொல்யூஷன் வருதுங்கிறதா முக்கியம். நானும் போனேன், என்ன சொல்ல, எங்கள் அப்பனும் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதனால் அதை மாதிரி இருக்காமல் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அல்டர்னேட்டிவ் ஏற்கனவே திமுக லாஸ்ட் 5 years அவங்க தானே இருந்தாங்க. அப்போ அந்த 5 வருஷத்துல இவங்க எவ்வளோ செஞ்சிருக்கலாமே. இவங்க ஆட்சிக்கு வரும்போது, திமுக ஆட்சிக்கு வரும்போது ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் அந்த வாக்குறுதி ஒன்று தான். அப்போ அவங்க அதுக்கு நீங்கள் எதுவும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்த மாதிரியே தெரியல. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இவங்க எலெக்ஷனுக்கு அவங்க பேசுறவங்க வருவாங்க, அங்கே ஏதாவது எலெக்ஷன் இவங்க இங்கிருந்து சப்போர்ட் பண்ண போவாங்க. இல்லை, ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது கர்நாடகா போயிருக்காரு, பதவியேற்பு விழாக்கெல்லாம் போயிருக்காரு. அதான் இங்கே எலெக்ஷன் நடந்தா அவங்க சப்போர்ட் பண்ண வருவாங்க. எதுவும் பேசலையே. விஜய் அவர்கள் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறாங்க. புதிய முயற்சி எடுக்கிறீங்க, கடந்த சொல்யூஷன் வருமாங்கிறதா முக்கியம். நீங்க போய் பார்த்துட்டு பேசிட்டு வரதுனால ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஏற்கனவே கடந்த 20 வருஷமா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறதா. அதனால ஒரு சேஞ்சஸ் இது வரைக்கும் வந்ததில்லை. நீங்க சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற எல்லா தேர்தலுக்குமே அங்க இருக்கிறவங்க இங்க வந்து சப்போர்ட் பண்ண வராங்க, இங்க இருக்கிறவங்க அங்க போய் பேசுறாங்க. இது வந்து ஃப்ரீக்வெண்டா நடந்துட்டே இருக்காங்க. அப்ப அந்த சமயங்கள்ல 2 பேரும் ஒரே பார்ட்டி தான், ஒரே பார்ட்டியா இருக்கிறவங்க வந்து ஒரே அலையன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. அப்ப ஏன் இன்னை வரைக்கும் நீங்க சொல்யூஷன் கொண்டு வரலன்னா அது ஒரு அரசியலாவே வச்சுட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது சொல்யூஷன் வந்தால் நல்லது தானே. இவர் போய் பேசுறதுனால ஒரு நல்லது நடந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதையும் இவங்களும் வந்து ஏடிஎம்கே மாதிரியோ டிஎம்கே மாதிரியோ அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பிரச்சனை கைக்கில் வச்சுட்டு ஒரு வாக்கு வங்கி மாதிரி நாங்கள் செஞ்சிருவோம் சொல்லி தான் 2 சைட்லையுமே ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகன்னு பொதுவாக அந்த அதிமுகங்கிற பேர் எடுத்துட்டு இந்த பேர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க அதில் இவருக்கு பொருள் இவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கேங்கிற பேர் எடுத்து அங்கே தாவேக்கான்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு உருவியாச்சு. பட் இப்போ அந்த திமுக அடுத்து அந்த அதிமுகங்கிற பேருக்கு பொதுவாக தாவேக்கான்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மற்றபடி பெரிய லெவல் சேஞ்சஸ்லாம் வந்து வந்த மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க போய் அவங்க போராடி வாங்கி கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் ஜனநாயகனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறீங்க, ஜனநாயகமே கேள்விக்குறியா இருக்குங்கிற ஒரு கூட்டம் சத்தம் போடுறாங்க. இவர் என்னடான்னா ஜனநாயகன், அதாவது நம்ம படம் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சீஃப் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து படம் நடிச்சிருக்காங்க, அந்த ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காங்க. அது வேறு விஷயம். நீங்கள் வீக்கெண்டில் பாருங்கள், எல்லாம் ஒரு 6 மணிக்கு மேலே பாருங்கள். ஒரு கடந்த ஒரு லாஸ்ட் 40 days மேலே பார்க்குறீங்கன்னா வந்து எல்லாருமே பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க. 9 மணிக்கு வராரு, 5 மணிக்கு போகிறாருன்னு எல்லாமே வந்து எல்லா தரப்புலேருந்து சொன்னாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி வராரு அப்படின்னு. நேற்று பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு மினிஸ்டர் கிடையாது. அது வீக் டேஸ்ங்க, அது வீக்கெண்டு கிடையாது. வீக் டேஸில் எத்தனை பேர், அதாவது ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும். ஒர்க்குன்னு சொல்ல பல பேர் மனு கொடுக்க, அதாவது நீங்க லோக்கல்ல இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வராங்க. நீங்க வந்து டவுன் சவுத்ல இருந்து வராங்க, கன்னியாகுமரில இருந்து வராங்க, திருநெல்வேலில இருந்து வராங்க, தென்காசில இருந்து வராங்க, தேனியில இருந்து வராங்கன்னா இன்னைக்கு ஏதோ வியாழக்கிழமை வீக் டேஸ் தானே ஒரு நம்பிக்கையில வந்திருப்பாங்க. நீங்க படத்துக்கு போக வேணாம்லாம் சொல்லவே, நம்ம அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க 6 மணிக்கு மேல பாருங்க. அது ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து இன்னும் அந்த ஃபேன் பாய் அந்த மூவ்மெண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப அந்த கவர்மெண்ட் நீங்க வந்ததுனால எந்த யூஸுமே இல்லையே அப்படின்னா அப்ப அந்த மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்கல்ல. நீங்க அதான் இதுவே வந்து இவங்க என்ன செஞ்சிருக்கணும், அதுக்கு முந்தின நாள் நேற்று நீங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த நாள் நீங்க ரெகுலரா எப்பவும் போல வேலைக்கு வந்திருந்தீங்கன்னா அது வேற விஷயம். ஒரு நாள் தலைமை செயலகத்தில் யார் மேல எம்டி, அது அப்படியே ஒருத்தவங்க ஒரு தினமலரா என்ன பேப்பர் தெரியல ஒரு போட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க, ஃபுல் எம்டியா இருக்குது, யாருமே இல்லை. அப்போ அந்த மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கான ஜனநாயகம் வந்து கேள்விக்குறியாகுது. இந்த இடத்துல ஒரு கூட்டம் வந்து டெல்லியில வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கன்னு உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறாங்க. பட் இங்கே என்னடான்னா தமிழ்நாடு எப்போவுமே வந்து நாங்கள் வந்து டிஃப்ரெண்டாக இருப்போம்னு இப்போ ஒரு சினிமா மோகத்தில் இன்னும் அந்த மோகத்தை விட்டு வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இதெல்லாம் இருக்குது. அந்த கை குழந்தை தூக்கிட்டுலாம் ஒரு எம்எல்ஏ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அந்த படத்துக்கு போயிருக்கிறாங்க. நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏமா அந்த குழந்தைய கூட்டிட்டு வரீங்க நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அது சின்ன குழந்தைய கூட்டிட்டு போய் நீங்க அவ்வளவு பெரிய டால்பி சவுண்டா அந்த டிடிஎஸ் சவுண்ட்லாம் கொண்டே வச்சா என்ன ஆகும்? அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏன்னா நீங்க வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து யாரும் தலையிட மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியோ நீங்க ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஒரு பதவிக்கு வரக்கு முன்னாடி அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. கொடுத்தது ஏ சர்டிபிகேட், அமைச்சர் தன்னுடைய மகனை கூட்டிட்டு படத்துக்கு அதான் சொல்றேன். நீங்க கை குழந்தைய தூக்கிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க எந்த லெவல் மைண்ட் செட்ல இருக்கிறீங்க? இன்னும் நீங்க அந்த சினிமா முகத்தை விட்டு வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க அதாவது சாப்பாட்டுல ஒரு பகுதி தான் ஊருகா, அது மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஒரு பகுதியா இருந்தா வாழ்க்கையில நல்லா இருக்கும். நீங்க என்டர்டைன்மெண்ட் தான், அதை எதை வந்து நீங்க சைடு இருக்கணும் அதை நீங்க மெயின் டிஷ் மாதிரி வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு வந்து சினிமா முகம் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குது ஒழிய குறைவில். நிறைய மினிஸ்டர்ஸ் அழுகுறாங்க. இது என்ன விதமான இதுன்னே தெரியல. இவர் கடைசி படம் அப்படின்னு அழுகுறாங்க. அதாவது தலைமை செயலகத்துல ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. நீங்க என்னன்னா தியேட்டர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. அதுல பெரிய குடும்பம் இவங்க அழுகுறத வந்து அப்படி க்ளோஸ் அப்ல வந்து போட்டோ வீடியோ அதுலயும் விளம்பரம். இதுல ரீல்ஸ் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த மினிஸ்டர் பேர் பர்வேஸ் நினைக்கிறேன். அவர் பக்கத்துல போய் இவர் இப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் அதை வீடியோ எடுக்கிறாங்க, அவர் அழுகுறாரு, அதை ரீல்ஸ் போடுறீங்க. இது என்ன விதமான படிச்ச நம்ம என்ன சொல்றது? தமிழ்நாடு வந்து பாதி அமைச்சர்கள் அழுது வீடியோ போட்டாங்க. இல்ல அழுது வீடியோ போட்டா மேபி மினிஸ்டர்ல கண்ணி பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் இந்த மோகத்தை விட்டு வெளியே வரணும். தமிழகம் நீங்க வந்து எல்லா விதத்திலும் நாங்கள் சிறந்தவர்கள் வந்து திறமையானவர்கள் விலகி தாவேக்கால இணைஞ்ச 2 விஜய் பாஸ்கரும் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க ஏடிஎம்கேங்கிற ஒன்று அழிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா 1 by 1 செங்கலை உருவிட்டே இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கடந்த 4 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வெளியே வந்திருக்காங்க. நேற்று கூட பார்த்து ஒரு பேச்சாளர் சிங்கே ராமச்சந்திரன் அவர் வெளியே வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு செங்கலா ஒரு வராங்க. இந்த வாரம் சனிக்கிழமை மேபி அவர் மீட் அங்கே போனாலும் போகலாம், யாருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. பட் எவ்ரி சனிக்கிழமை எவ்ரி சாட்டர்டே இந்த பனையூர்ல வந்து ஒரு விழா மாதிரி கொண்டாடுறாங்க. அதாவது இவங்களை தேடி போனா அது கேள்விக்குறி கிடையாது. ஆனா இவங்க கிட்ட இருந்து ஒரு எம்எல்ஏ யாராவது முயற்சி பண்ணணும், அது சரி தப்புங்கிறதுலாம் ரெண்டாவது. ஏன்னா சட்டப்படி ரெண்டுமே தப்பு தான். நீங்க வந்து விஜயபாஸ்கர் அவரே சொன்னாங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு யாருமே எந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல. தப்புனா 2 சைடுமே தப்பு தான். அவங்க செஞ்சதும் தப்பு தான், இவங்க செஞ்சதும் தப்பு தான். ஒவ்வொரு வாரமும் நீங்க சனிக்கிழமையில வந்து ஒரு கூட்டமாக போய் சேர்றாங்க. அதை யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா கவர்மெண்ட் உங்ககிட்ட இருக்குது, அப்பர் ஹேண்ட் நீங்க தான். நீங்க சொன்னா மட்டும்தான் காவல்துறை வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போ மக்கள்கிட்ட என்ன வரும்னா அதிகாரம் நம்ம கிட்ட தான், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இதே இவங்க வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் போய் நீங்க அப்ரோச் பண்ண மாதிரி அவங்க சைட்லேருந்து ஒருத்தவங்க அப்ரோச் பண்றாங்கன்னு அது சட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ரெண்டுமே தப்பு தான். இப்போ இவங்க வந்து இப்போ கேஸ் ஃபைல் பண்றது யார் பார்த்தீங்கன்னா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்து அப்ரோச் பண்ணிக்கிறீங்க. இவங்க என்ன சொல்ல கூட்டமா வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இதை வேற வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதான் சொல்றேன், கரூர் மாவட்ட தலைவர் ஒரு அதான் சொல்றேன். நீங்க போய் சேர்றதுனா அந்த வாஷிங் மிஷின்ல வந்து பனையூர் வாஷிங் மிஷின்ல போய் நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா உங்க மேல இருக்க பிரச்சனைகளா இருக்கட்டும், நீங்க தூய சக்தியை மாறிடுவீங்க. அந்த ஏரியாக்குள்ள போனாலும் நீங்க தூய சக்தியை மாறிடுவீங்க. இப்போ இந்த கேள்விகள் வரத்தானே செய்யும்.
நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க மே 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து தூய சக்தியான தூய சக்தி. ஏன்னா நீங்கள் நிறைய பேரை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இன்வைட் பண்ணீங்க, உங்கள் அலையன்ஸில் யாருமே வரவே இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற செயலாக இருக்கட்டும், சேர்க்குற நீங்கள் ஆட்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொன்றும் ஒரு விஷம் மாதிரி. என்ன சொல்ல, இதை வந்து நான் சொல்லலை, சகாயம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் இந்த 2 விஜயபாஸ்கரையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் தூய சக்தின்னு சொல்வீங்க? இப்போ உங்கள் பேரை நீங்களே தான் கெடுத்துக்கிறீங்க. இப்போ இவங்களை வச்சு நீங்கள் எப்படி உங்களால் தூய சக்தி தூய ஆட்சி உங்களால் கொடுக்க முடியும்னா அவ்வளோ கேஸ் இருக்குது அவங்க மேலே. இப்போ அந்த கேஸ்லாம் இப்போ என்ன ஆகும்? ஒரு நிர்மல்குமார் அவர் சொன்ன மாதிரி அந்த கேஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் நான் இதான் பேசியிருந்தேன். அப்படியே இருக்கும், அந்த கேஸ் அப்படியே தான் இருக்கும், பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றுமே வராது. அப்போ அதை சொல்கிறல, நீங்கள் திமுக வெர்சஸ் அதிமுக மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து தூசி தட்டி எடுக்கிறாங்களே. ஏன்னா உங்களுக்கு வந்து பிரைம் என்ன சொல்கிற நம்மளுடைய முதல் எதிரி அவங்க தான். இதுக்கப்புறம் நான் தான் சொல்கிறேன், அதிமுகவை எடுத்தாச்சு. அங்கே எடுத்தாச்சுன்னா 9 செங்கலை உருவி இவங்க கூட சேர்த்தாச்சு. அந்த பேர் மாறிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே எதிரி இப்போதைக்கு ஒரே எதிரி யாருன்னா திமுக மட்டும்தான். இப்போ அவங்கள எந்தெந்த வழிகள், அதான் அவங்க அத்தனை தப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வந்து நல்லவங்களாம் கிடையாது. திமுக அவ்வளோ தப்பு பண்ணிக்கிறாங்க. மனோ தங்கராஜ் அவரோட கேஸோட பார்த்தீங்கன்னா வந்து திமுக உத்தமர்கள்லாம் கிடையாது. இவங்க 5 வருஷத்துல 500 நடவடிக்கை எடுக்கலாம், சிபிஐக்கு வழக்கு மாத்தும். அதாவது 5 வருஷத்துல 500 வருஷத்துக்கு தேவையான அளவு தப்புக்கெல்லாம் பண்ணி வச்சு தான் போயிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இவங்க தூசு தட்டும் போது ஒன்று அந்த சைட்ல இருந்து இந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக வரலாம். கேஸ் மேல நம்ம மேல வரக்கூடாது, இல்லை நம்ம தப்பிச்சுக்கணும். ஏன்னா நீங்க மார்க்கண்டேயன் வந்து பேசுறாரு அப்படின்னா அவர் எங்கிருந்து வந்து வருது? மார்க்கண்டேயன் ஏடிஎம்கேல இருந்தவர் தான். ஏடிஎம்கேல இருந்தவர் சபரீசனை பத்தி சட்டமன்றத்திலே வந்து பேசினதுக்கான உடனடியே வந்து வெளிநடப்பு செஞ்சவங்க தான் இவங்க. அந்த மார்க்கண்டேயன் எங்க இருந்து? ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே வந்தாரு. இப்போ டிஎம்கேல இருக்கிறாரு. இப்போ இவங்க வந்து டார்கெட் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கிருந்து நீங்க இவர் எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க? உங்க குடும்பத்துல ஒருத்தர் தப்பா பேசுனாங்கிறத நீங்க வந்து சட்டசபையை விட்டு நீங்க வெளிநடப்பு செய்றீங்க. சரி, வெளிநடப்பு செஞ்சப்ப அதே ஆளை நீங்க கூப்பிட்டு வச்சுட்டு நீங்க அவருக்கே நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் பேசினது தப்பா சரியான சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அதுல வந்து யாரும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இதை மாதிரி தவறான மனிதர்கள் 2 சைட்லயுமே நீங்க வந்து அந்த அவங்க கூட போயிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வாஷிங் மிஷின் வேலை செய்ய ஆரம்பிச்சு. அந்த ஆட்சி காலத்துல திமுகவுடைய பேச்சாளர் கோபாலபுரம் வாஷிங் மிஷின் வேலை செய்யணும். இந்த வந்து பேச விட்டு வேடிக்கை பார்த்தாங்க திமுக. எந்த ஒரு நடவடிக்கை கமிஷன் வரைக்கும் போச்சு. அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். இதை நான் வந்து இன்னொரு விஷயம் நான் கட்டாயம் நான் சொல்லணும். இந்த தென்காசி நான் நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிக்கிறேன். தென்காசி மாவட்ட வடக்கு மாவட்ட செயலர் நினைக்கிறேன், அவர் ஜெயபாலன் பிரைம் மினிஸ்டர் மோடியை பத்தி தப்பா பேசுற இன்னை வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. அப்ப அதெல்லாம் எந்த விதத்துல அந்த அவர் பேசுறது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கண்டனமே தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க, இப்போ நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அப்படின்னா இன்னை வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அப்போ அன்னைக்கு நீங்க பேச விட்டு வேடிக்கை பார்த்தீங்கல்ல. நீங்க சாதாரண மனிதர்கள் பேச விட்டுருங்க. நீங்க என்ன பத்தி பேசுறதோ, நான் உங்களை பத்தி பேசுறதோ, ஏடிஎம்கே டிஎம்கே பத்தி பேசுற ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பேசுறது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அதை வந்து அவ்வளவு தைரியமா ஒரு மேடையில வந்து ஒரு உங்களோட மாவட்ட செயலர், அவருக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, மினிஸ்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கிற ஒரு ஆள் வந்து பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு தரக்குறையா பேசி ஆக்ஷன் எடுங்கன்னு எல்லா இதுலயும் கொடுத்தாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இன்னை வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அப்ப அன்னைக்கு உங்களுக்கு இனிச்சது இல்லை அப்படின்னா பேசியிருந்தாரு மோடியை பத்தி. இல்ல அதான் சொல்றேன், நீங்க தப்பு யார் பண்ணாலும் தப்பு. நீங்க அன்னைக்கு நீங்க அவங்களை பேச விட்டு வேடிக்கும் போது உங்களுக்கு இனிப்பா இருந்தது. இப்ப இன்னைக்கு நீங்க பேசும்போது உங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுத்தா, நீங்க அன்னைக்கே நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வந்து ஆமா பாருங்க எங்க கவர்மெண்ட்லயும் தப்பா பேச நாங்க உடனடியே ஆக்ஷன் எடுத்துருக்கோம் நீங்க சொல்லலாம். நீங்க செய்யவே இல்லையா? அதை இப்ப நீங்க அந்த கேள்வி கேட்கணும், அந்த தகுதியை நீங்க இழந்துட்டீங்களா? ஆட்டோமேட்டிக்கா அந்த முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் உங்களுக்கு நல்லா விளைஞ்சிட்டு இருக்குது. சிஜேபி ப்ரொடெஸ்ட் எப்படி பாக்குறீங்க? ஆமா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இது வந்து நீங்க என்ன நோக்கத்துக்கு ஆரம்பிச்சீங்களோ அந்த நோக்கத்தை விட்டு விலகி போயிட்டு இருக்குது. நீங்க வந்து பிரச்சனை என்னன்னா, திமுக இதுல உள்ள வரக்கான எந்த தகுதியும் திமுகவும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது. இது அதாவது நீங்க நீட்டுங்கிறத ஒண்ணுக்கு ஒரு அதை உயிர் கொடுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் திமுக வந்து அவங்க தான் முதல் முறையே வந்து நீட்டை கொண்டு வரீங்க. அரசாங்கம் தயாரா இருக்கு. ஓகே, இல்ல அதான் சொல்றேன், அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த 2010 தான் இது வருது. இன்னைக்கு அந்த 2026 16-17 வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டோரிலாம் தெரியுமான்னு தெரியாது. 2010 பிறந்தவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு 16 வயசு 17 வயசு இன்னைக்கு போராடுற அத்தனை பேருமே அந்த 2010 பிறந்தவங்க தான். 2010 தான் முதல் முறையாக கொண்டு வராங்க. அது யாரு கொண்டு வந்தாங்கன்னு பல பேருக்கு அங்கே போராடுறாங்க, பல பேருக்கு தெரியாது. கொண்டு வந்தது யாரு? திமுகவும் காங்கிரஸும். நீங்க தான் அதை வந்து உயிர் கொடுக்குறீங்க. நீட்டுங்கிற ஒரு சப்ஜெக்ட், நீட்டுங்கிற ஒரு விஷயத்தையே வந்து வெளி உலகத்துக்கோ இந்தியாவுக்கும் நீங்க கொண்டு வந்தது நீங்க தான். இப்போ நீங்க 2 பேரும் எந்த விதத்தில் நீங்க போராடுறீங்க? இதை வந்து முதல்ல அங்கே போராடுற மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா எதுக்காக நம்ம திரும்ப சொல்லணும்னா, நீங்க 16 வயசு 17 வயசு 18 இருந்துச்சு எல்லா யங்ஸ்டர்ஸ், அதான் ஒன்று நீட்டு எழுத போறவங்க, எழுதுனவங்க, நான் நெக்ஸ்ட் இயர் எழுத போறவங்க, இவங்க தான் வந்து அதை என்ன சொல்ற ப்ரொடெஸ்ட்ல நிறைய பேர் கலந்து கொள்றாங்கன்னா அவங்க அந்த ஹிஸ்டரி பார்க்கறது. கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அது கூட இருந்தது யார்? திமுக. இந்த 2 பேருமே வந்து எதுக்குறாங்க அப்படின்னா அங்கேயே கான்ட்ரடிக்ஷன் உருவாகுது. அடுத்த விஷயம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீட்டு வேண்டான்னு அவன் எந்த இடத்துல சொல்லவே இல்லை. அதான் இந்த இவங்க ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கும் போது கரெக்டா நடத்துங்க தான் சொல்ல. ஏன்னா நீங்க லாஸ்ட் 5 டைம் நடத்தல வந்து 3 தடவை நீங்க பேப்பர் லீக் ஆயிருக்குன்னா அதை முறைப்படுத்துங்கிறதா சொல்ல வராங்க. நீங்க முறைப்படுத்துங்க. அந்த நோக்கத்துக்கு தான் நீங்க இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நீங்க அதை நோக்கி போகாம இப்போ நீ காங்கிரஸும் திமுக உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்க சரியா இருக்கும்? இந்த போராட்டமே தவறாது இல்ல. கொண்டு வந்ததே நீதான்.
இப்போ நீயே போய் வந்து அது வேண்டாம் அப்படிங்கிறனா உங்களுக்கே தெரிஞ்ச ஏதோ தப்பா இருக்குன்னு தெரியுது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் நீட்டு வேண்டாம், தமிழ்நாடு மாதிரியே தமிழக பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி வந்து நீட்டு வேண்டாம்லாம் அந்த பசங்கள்லாம் எங்க சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்கன்னா எல்லா ஸ்டேட்லயுமே நடக்குது, சரியா நடத்துங்க தான் சொல்றாங்க. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் போகும்போது நமக்கு வந்து என்ன சொல்றது, இந்த ப்ரொடெஸ்ட் வேற ஒரு எய்மை நோக்கியோ அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாக்குள்ளே இவங்க கொண்டு போக பாக்குறாங்க. நீங்க வந்து நியர்பை கண்ட்ரிஸ், இந்தியா நியர்பை கண்ட்ரிஸ், நீங்க ஸ்ரீலங்கா இருக்கட்டும், நேபாளா இருக்கட்டும், எல்லா இடத்துல இந்த யங்ஸ்டர்ஸை தூண்டி விட்டு தான் வந்து இவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. அங்க ஒரு ஆட்சி மட்டத்தை கொண்டு வரணும்னா இவங்க எதிர்பார்க்கறது, ஏன்னா பாஜக சொல்லுவாங்க, ஆமும் புகுந்த வீடும் காங்கிரஸ் புகுந்த நாடும் வழங்காது. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் பார்க்கும்போது, அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சுத்தமான ஆட்சியை கொடுப்பாங்க. அவர் எவ்வளவு மட்டமான ஆட்சியை கொடுத்தாங்க ஊருக்கே தெரியும். சரி, இவ்வளவு பேர் இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. நீங்க சப்போர்ட் பண்ற கரெக்டா உங்க கவர்மெண்ட்ல இப்போ பஞ்சாப்ல நடந்துட்டு இருக்கிற பார்மசிஸ்ட் நினைக்கிறேன் அந்த எக்ஸாம், அங்க பேப்பர் லீக் ஆயிருக்கு, அதை பத்தி பேசுங்க. அப்ப இதே வான்சுக்கு அவரை கொண்டு அங்க கொண்டு நீங்க போராட வைங்க, அங்க அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுங்க. அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. உங்க கவர்மெண்ட்ல நடக்கிறதா நீங்க பேச தயாரா இல்ல. நோக்கம் வந்து கரெக்ட் தான். நீங்க வந்து ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து கரெக்டா நடத்துங்கன்னு சொல்றதுல வந்து தப்பு கிடையாது, எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வரக்கூடாது. ஏன்னா ஒரு 20 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. ஏன்னா நீங்க 30 to 40 என்ட்ரன்ஸ் இந்தியாவில் நடக்குது, அதாவது சென்ட்ரல் லெவல்ல மட்டும் சொல்றேன். 30 to 40 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுல அதிகமான மாணவர்கள் வந்து எதை அட்டன் பண்றாங்கன்னா நீட் எக்ஸாம், டாக்டர் ஆகணும் கனவு வந்து, ஏன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட் இருக்குது, அதிகமான நம்பர் வந்து உங்களுக்கு அப்ளை பண்றாங்க. அப்ப அதுல வந்து இந்த பிரச்சனைகள் வரும்போது நிறைய மாணவர்கள் பாதிப்படைகிறாங்க. அது வரக்கூடாது. ஏன்னா நீங்க 20 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க, 11 lakhs வந்து கிட்ட பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப இவங்க திரும்ப ஒரு எக்ஸாம் எழுதும்போது ஒரு டென்ஷன். ஏன்னா எல்லா மாணவர்களும் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. ஒரு புரிஞ்சுக்கிற தன்மையோ இல்லை பரவாயில்ல எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு எடுத்துக்கிற அளவுக்கு அந்த பக்கம் அது 16 வயசுல இருக்காது. நீங்க 30 வயசு 40 வயசு வரும்போது நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அது அப்படிங்கிற மாதிரி நடத்துக்கலாம். ஆனா அந்த 16 வயசுல இருக்கிறதுக்கு இவங்க தூண்டி விட்டாங்க அப்படின்னா இதை மாதிரியே பண்றாங்க. இவங்க தூண்டி விடுறவங்க அதை சரியா நடத்துக்கு தூண்டி விட மாட்டாங்க. நீட்டே வேண்டாம் இதை மாதிரி தப்பு நடக்குங்கிறத அந்த மாணவர்களை தூண்டி விட்டு இவங்க அதுல ஏதாவது நம்ம பலனடைய முடியுமா, பங்களாதேஷில் நடந்த மாதிரியோ இல்ல ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரியோ, அதற்கான முயற்சிகள் தான் காங்கிரஸும் திமுக. ஏன்னா திரும்ப அந்த காங்கிரஸ் திமுக அவங்க உள்ள விட்டாலே இது வந்து தவறான வழியில் தான் போகுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை கொண்டு வந்தது அவங்க தானே, அதையே இன்னும் பாதி பேருக்கு தெரியல அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல வர்றது. அத்தனை மாணவர்கள் நீங்க சும்மா ரேண்டமா ஒரு 4 பேரை கூப்பிட்டு யாரு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு கேட்க தெரியாது. அப்போ அதை அவங்க புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து போகணும். இவங்கள மாதிரி ஆட்கள் நீங்க உள்ள விட்டீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து அவங்களோட அஜெண்டாவை நீங்க எப்படி செயல்படுத்தலாம். ஏன்னா இங்க ஏற்கனவே இப்போ மோர் தென் 15 இயர்ஸ் அவங்க ரூலிங்லே இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை செஞ்சு உள்ள வந்துடலாமான்னு அவங்களும் பல விதத்தில் ட்ரை பண்றாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச நடக்கிற வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நீங்க போய் பிரைம் மினிஸ்டர் வீடு முன்னாடி நீங்க போராட்டம் நடக்கிற ஒரு இடத்துல, நீ போராட்டம் நடக்கிறதுல போய் நீங்க போராடுங்க, அங்க போங்க, உங்களுக்கு வந்து அங்க ஒரு இடம் இருக்குது, அங்க போய் போராடுங்க. நீங்க அதை விட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் வீடு முன்னாடி போய் நீங்க படுத்துக்கிட்டு நீங்க போராட்டம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அதுலயே தெளிவா தெரியுது நீங்க வந்து உங்களோட அஜெண்டாவுக்கு நீங்க ஏதோ ட்ரை பண்றீங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக நம்ம சொல்றோம், இப்ப 2 பேரும் தனித்தனியே நிக்கிறாங்க. இப்ப இந்த 2 பேரும் எப்படி சேருவாங்க? சேர மாட்டாங்க. சரி, எல்லா தவறுகளையும் நீங்களே செஞ்சிருக்கீங்க. நீங்க எல்லா தவறும் நீங்க வந்து ரூலிங் பார்ட்டி இருக்கும்போது செஞ்சுட்டு இப்ப வந்து அதை நீங்க சரிப்படுத்துறதுக்கும் முயற்சி பண்ணாம தூண்டி விட்டு ஒரு மாணவர் இடத்துல கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தினால நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடலாமா, இந்த கவர்மெண்ட்டை கவுத்துடலாமாங்கிறத முயற்சி பண்றீங்க. பட் பிரைம் மினிஸ்டர் அவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இதை வந்து நம்ம உடனடியாக ஆக்ஷன் எடுப்போம். நம்ம சைடில் இப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த விரைவு நீதிமன்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்றீங்க. நீங்க தண்டனை உடனடியாக கிடைக்க போறீங்க. லாஸ்ட் 20 இயர்ஸ் பாக்குறீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னதும் பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க சரி, அதாவது இந்த நீட்டை நீங்க கொண்டு வரும்போது நம்ம வரவேற்க காரணம் இல்லை, சமமா எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் 5 தடவையில 3 தடவை வந்து நீங்க அது ஃபெயிலியர்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுனால தான் அதில் ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பகத்தன்மைங்கிறது மாணவர்கள் இழக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது, அதான் சொல்ல வரோம். ஸோ அதை வந்து விரைவு நீதிமன்றங்கள் கொண்டு வந்து நீங்க தண்டனை கொடுப்பேன்னு சொல்றீங்க. தண்டனைகள் உடனடியாக கிடைக்கிற நீங்க கடந்த 20 வருஷம் நீங்க 2006 எடுக்கிறீங்க, ஒரு 20 வருஷமா நடந்த கேஸ் பாத்தீங்கன்னா எத்தனை கேஸுக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு நேற்று அறிவிப்பு கொடுத்தாரு மோடி, இன்னைக்கு நீதிபதிகளும் நியமிச்சுட்டாங்க. அதான் சொல்றேன், அது வந்து உடனடியாக தண்டனைகள் வரணும். நீங்க வந்து ஆண்டிமுத்துராசா 2G கேஸாக இருக்கட்டும், மாறனோட அந்த கேபிள் அந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி கேஸ்ல நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ ஒரு கேஸ்ன்னு வந்து 20 வருஷம் 30 வருஷம் நடக்கும்போது அப்போ இன்னொரு 10 நாள் கழிச்சு எல்லாருமே மறந்துடுவோம். அப்போ அதெல்லாம் இல்லாமல் இந்த விரைவு நீதிமன்றமும் வந்து உடனடியாக அந்த ஒரு குறிப்பிட்ட டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 1 year 2 year 3 yearக்குள்ள அந்த நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்து தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா ஆண்டிமுத்துராசா 2G கேஸ் மாதிரி 20 வருஷம் 30 வருஷம் தான் ஜாலியாக சுற்றிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அந்த மாணவர்கள் இழந்த நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டமா கொண்டு வர்றாங்க. பட் அது செயல்முறையில் எப்படி வருது? ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than words. வாயில நம்ம என்ன வேணா சொல்லிடலாம், அவர் சொல்லிட்டாரு, அதை எப்படி செயல்படுத்த போறாங்கிறத முக்கியம். இது மறுபடியும் தொடர்ந்தது நீங்க இன்னும் ஒரு தடவை பேப்பர் ஒரு தெரியாதனமா நடந்தா கூட மாணவர்கள் வந்து என்ன சொல்றது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க செலக்ட் பண்ற ஆள், நீங்க அதுல பாத்தீங்கன்னா 2 பிசிக்ஸ், ஒரு பாட்டனி, ஒரு கெமிஸ்ட்ரி, இந்த 4 பேர் தான் வந்து லீக் பண்ணது.
அதாவது அவங்க அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து வேற லாங்குவேஜ் கன்வர்ஷன் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் நடக்குது. அதை அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணீங்களா, அங்கேயே வந்து தப்பு நடந்திருக்குது. ஸோ இந்த தவறுகள்லாம் நடக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து டீச்சரா சரியானவங்களா, நீங்கள் சாதாரண ஒரு போஸ்டிங் நீங்கள் ஒரு ஆளை சூஸ் பண்ணுறது கூட நீங்கள் பயங்கர வெரிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் ஒரு பிரைவேட் கம்பெனியில் நல்ல ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தா கூட நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கொஸ்டின் செட்டிங் ஒரு 4 பேரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த அளவு 20 லட்சம் மாணவர்கள்ங்கிறத அதை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு வந்து அடுத்தடுத்து நீங்க நடக்கக்கூடிய டெஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொல்ல வரேன். ஏன்னா யாரோ ஒரு 4 பேரை கொண்டு வந்து வைக்காம இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் தப்பான ஆளை வச்சுட்டோம்னா 20 லட்சம் மாணவர்கள் பாதிப்படைவாங்கிற ஒரு இது இருக்கணும். ஏன்னா இதை செஞ்சது வெளியே யாருமே கிடையாது, ஒரு 4 பேர் ஒரு டீச்சர்ஸ் தான். ஸோ அதை வந்து சரியா அங்கேயே நீங்க சரிப்படுத்தணும். நீங்க வந்து நடந்ததுக்கு அப்புறம் தண்டனை கொடுக்கறது வேற, அது வேற. அது வந்து செஞ்ச தண்டனைக்கு செஞ்சதுக்கு நீங்க தண்டனை கிடைக்கும். சட்டத்துல அவன் இருக்கிற எல்லா ஓட்டையும் ட்ரை பண்ண தான் செய்வான் வெளியே வர்றதுக்கான. பட் அதுக்கு முன்னாடி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சரியான ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன சொந்த மாதிரி பேரு இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு செஞ்சாங்களா, என்ன காரணத்துக்காக. ஏன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கணும். ஏன்னா ஆசிரியர்கள் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது, 20 லட்சம் மாணவர்கள் வந்து எழுத போறாங்க, அதுக்கு நம்ம கொஸ்டின் செட் பண்றோங்கிற அந்த ஒரு பெருமை, அதை மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பெருமையை நினைக்கிற ஆசிரியர்களை இவங்க செலக்ட் பண்ணணும். ஏதோ 5 லட்சம் 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க பண்ணணும்னால எத்தனை லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராடுறதுக்கு இந்த அளவுக்கு காரணம்னா அந்த 4 ஆசிரியர்கள் தெரியாமல் அவங்க காரணமா இருக்கிறாங்க. பட் அந்த காரணம் இதுக்கப்புறம் அது நடக்கக்கூடாது. பட் இந்த போராட்டம் ஒரு சரியான பாதையில் போய் இதுக்கு ஒரு சரியான சொல்யூஷன் கிடைக்கணும். அதை விட்டுட்டு அந்த மாணவர்கள் இந்த மாதிரி ஊடுருவல்காரர்கள் இவங்களை யாருன்னா திமுகவும் காங்கிரஸ் தான். இவங்களை மாதிரி ஆட்கள் நம்பி போனாங்கன்னு நடுத்தரில் தான் நிற்பாங்க.